வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ரீடிங் மனசே ரிலாக்ஸ் ப்ளீஸ் தான் ரீடிங் பார்க்க போகிறோம். ஓகேவா? இதுக்கு 2 பைல்ஸ் வச்சுருக்கேன். ஒன்று க்ரீன் கலர், இன்னொன்று ப்ளூ கலர். ஓகேவா? உங்களுக்கு தெரியுதா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பைல் வந்து க்ரீன் கலர் செலக்ட் பண்ணவங்களுக்காக பார்க்க போகிறோம். ப்ளூ கலர் அந்த சைடு இருக்கும். ஓகேவா? ஸோ புரிந்ததா? இது இன்னும் எளிமையாக சொல்லணும்னா நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன் ரீடிங் பார்ப்போம்ல. ஸோ அந்த நபரோட மனநிலை எப்படி இருக்குது, அங்கே என்ன போயிட்டுருக்கு அப்படின்னு பார்ப்போம்ல. அதே மாதிரி தான் அது வந்து மற்றவங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது. இது வந்து உங்களோட மனசு உங்ககிட்ட என்ன சொல்ல ஆசைப்படுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது. ஓகேவா? ஸோ தெளிவாக புரிஞ்சிடுச்சா? இது பைல் நம்பர் 1 செலக்ட் பண்ணவங்களுக்கான ரீடிங். க்ரீன் கலர் செலக்ட் பண்ணவங்களுக்கான ரீடிங் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேவா? எப்படி இருக்கீங்க க்ரீன் கலர் செலக்ட் பண்ணவங்களே? நல்லா இருக்கீங்களா? வாழ்க்கை எங்கேயும் முடிந்து விடுவதும் இல்லை, தேங்கி விடுவதும் இல்லை. உங்களோட கார்ட்ஸில் வந்த விஷயங்கள். ஓகேவா? ஸோ ஏதோ ஒரு விஷயம் அடுத்த கட்டத்துக்கு போகணுன்ற ஒரு பதட்டம் இருக்குது உங்கள் கார்ட்ஸில். சரியா? இது ஆல்ரெடி திருமணம் ஆனவர்கள் இன்னொரு மறு திருமணத்துக்காக காத்துட்ருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்படி இல்லை, திருமணமே ஆகலைனாலும் வரன் வந்து தட்டி தட்டி போயிருக்கோம். இன்னொன்று ஸோ ஒரு பயம், இந்த வரனாவது அமையுமா அப்படிங்கிற ஒரு மாதிரி இருக்கலாம். வேலை சார்ந்தும் இருக்கலாம். இது 2 கேட்டகரியிலையும் பொருந்தும். ஓகே, இப்போ நீங்கள் வேலைக்காக முயற்சி பண்ணிகிட்ருக்கீங்கன்னா ஆல்ரெடி நிறைய இன்டர்வியூ அட்டன் பண்ணி ரிஜெக்ட் ஆகிருக்கலாம். ஸோ மறுபடியும் போது ஒரு பதட்டம், ஒரு பயம், நம்ம சைடு என்ன தப்பு இருக்குது, நம்மளுக்கு ஏன் சீக்கிரம் எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது, ஒரு சந்தோஷம் நம்ம வாழ்க்கையில் வரலையே அப்படின்ற ஒரு விரக்தியின் அடிப்படையில் கூட அந்த ஒரு பயமோ பதட்டமோ இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி உங்கள் கார்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ அதுதான் உங்கள் கார்ட்ஸ்லேருந்து வந்த விஷயங்கள். ஸோ இதுதான் உங்கள் மனசு சொல்கிறது என்னென்னா, இன்னொரு முறை முயற்சித்து பாரு, சரியான பாதையை அது ஒன்று கொண்டு போய் சேர்க்கும். ஸோ பயமோ பதட்டமோ வேண்டாம். இன்னும் ஒரு தெளிவான விஷயம் வச்சுக்கோங்க. இதுதான் உங்களோட ஃப்யூச்சர் கோல்னா, அது திருமணம் சார்ந்து இருக்கலாம், இல்லை தொழில் சார்ந்து இருக்கலாம், இல்லை வேறு எதனா வீடு கட்டுறதுக்கு, எதுவாக இருந்தாலும் அது நீங்கள் விஷன் பண்ணி பாருங்கள், காட்சிப்படுத்தி பாருங்கள். அது நல்லதாகவே இருக்கும். ஸோ பயத்தை தூக்கி போட்டுட்டு தைரியத்தை விதை அப்படின்னு உங்கள் மனசு உங்ககிட்ட ஆசைப்பட்டு சொல்லுது. எஸ், ஃபோக்கஸ் ஆன் த பாசிட்டிவ் சைட். அதுவும் தெளிவாக சொல்லுது. நீ எப்பவும் பாசிட்டிவ் சைடே பார்த்து, சில நேரங்களில், நிறைய நேரங்களில் ஒரு டவுட்டோட பார்க்குறீங்க. உங்களுக்கே ஒரு செல்ஃப் டவுட் இருக்கலாம். இல்லைன்னா நீங்கள் நல்லது நடக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட கெட்டது நடந்துடுமோ, அது அப்படி ஆகிடுமோ, இது இப்படி ஆகிடுமோ, அந்த ஒரு பதட்டத்தை வச்சுட்ருக்கீங்க உங்கள் மனசில் அப்படின்ற மாதிரி கார்ட்ஸ் வந்திருக்கு. உங்களை சுற்றி இருக்கிறவங்க ஏதாவது உங்களுக்கு இதே மாதிரி ஒரு நெகட்டிவ் எனர்ஜி கொடுத்துட்ருக்காங்களான்னு பாருங்கள். அந்த மாதிரி கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா அவங்களெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுருங்க. இல்லை வீட்டில் என் கூட இருக்கிறவங்களே எனக்கு வந்து சரியான வைப்ஸ் தரல அப்படிங்கிற மாதிரி கார்ட்ஸும் வந்திருக்கு. ஸோ அவங்களெல்லாம் நம்ம தள்ளி வைக்க முடியாது, நம்ம தள்ளி இருந்துக்க வேண்டியது தான். சரியா? ஸோ அதை பார்த்துக்கோங்க. உங்களோட பிளாக்ஸ் எதுன்னு பார்த்து நீங்கள் தான் எடுத்து வைக்கணும். சரியா? இப்போ நம்ம ஒரு வழியில் போயிட்டுருக்கோம், ஒரு பாறை உருண்டு வருதுன்னா ஒன்று அந்த பாறையில் இடுக்கில் எதனா வலி இருந்தால் நம்ம பூந்து போயிடணும். அப்படி இல்லைன்னா 2-3 பேரோட துணை கொண்டு அந்த பாறையை நகர்த்திட்டு மற்றவங்களுக்கும் வழி விட்டுட்டு நம்மளும் போகணும். ஸோ உங்களுக்கு எது ஈஸி? உங்கள் கூட சேர்ந்துருக்கவங்க யாராவது நல்லவங்களாக இருந்தாங்கன்னா அவங்க கூட சேர்ந்து ஒரு ஹெல்ப் எடுத்துக்கிட்டு உங்களை நீங்களே சரி பண்ணிக்கோங்க. ஏன்னா சில பேருக்கு வந்து ஒரு மனக்காயங்கள் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன், யாராவது ஒரு நல்ல நண்பர்கள் தெரிஞ்சால் அவங்கக்கிட்ட பேசுங்க, மனம் விட்டு பேசுங்க. ஆனால் அந்த நண்பர்கள் வந்து ரொம்ப நம்பிக்கையான நபர்களாக இருக்கணும். இது பொருளாதாரம் சார்ந்து ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் பேசலாம். சரியா? ஒரு எல்லாத்தையும் போட்டு பூட்டி வச்சுக்கிறனால அது ஒரு கட்டத்துக்கு மேலே அப்படியே எரிமலை எப்படி வெடிக்கும்னு வெடிச்சிடும். சரியா? ஸோ கொஞ்சம் உங்களை நீங்களே கூல் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நீங்களே பிரீத் எடுத்துக்கோங்க. உங்களோட மூச்சு காற்றை நீங்களே சுவாசிச்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். ரொம்ப 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 இந்த கார்டு பிடிக்கும்போது என்ன தெரியுதுன்னா, ஏதோ எல்லா விண்டோ ஜன்னல் எல்லாத்தையும் மூடிட்டு வீட்டுக்குள்ளே அப்படியே உட்காந்துக்கிட்டு அப்படி இருக்கும், ஒரு அடைச்சி போட்ட மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்குது உங்கள் மனசு. உங்களுக்கு நண்பர்கள்னு யாராவது இருக்காங்களான்னு கூட டவுட்டாக இருக்குது. அந்த அளவுக்கு உங்களோட கார்டு வந்து ஹெவியாக இருக்குது. ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன், நல்ல நண்பர்கள்கிட்ட பேசுங்க. இல்லைன்னா நீங்களே ஏதாவது எழுதுங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் அதை எழுதி பழகுங்க. சரியா? சில விஷயங்கள் தட்டி போயிருக்கலாம். ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஏதாவது வரன் அமைஞ்சு அது கடைசி நிமிஷத்தில் தட்டி போயிருக்கலாம். இல்லைனா முதல் அமைஞ்ச வாழ்க்கை சரியில்லாமல் போயிருக்கலாம். இல்லைனா இப்போ உங்கள் கூட இருக்கிற நபர்கள் வந்து உங்களுக்கு அவ்வளோ திருப்தி இல்லாத மனிதர்களோட நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கலாம். சரியா? எந்த கஷ்டமாக வேணா இருக்கலாம். உங்கள் மனசு சொல்கிற விஷயம் சரி அக்செப்ட் பண்ணிக்க. சில விஷயங்களை நீ அக்செப்ட் பண்ணிக்க. ஆனால் இதுவே வாழ்க்கை கிடையாது. இதுலேருந்து நீ மீண்டு வந்துடுவேன். உன்னோட சந்தோஷத்தை நீ கைப்பற்றிடுவேன். ஸோ பயம் வேண்டாம். இன்னொரு முறை முயற்சித்து பாரு. ஏதாவது ஒரு தோல்வின்னு ஒன்று வந்துருச்சு, ஒரு இன்டர்வியூ போய் அது சரியாக அட்டன் பண்ணல, ரிஜெக்ட் ஆகிட்டோம் அப்படின்னு வந்துட்டா கூட அடுத்த இன்டர்வியூ போகும்போது அதே பயத்தையும் பதட்டையும் கூட கொண்டுட்டு போகாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க உங்களோட மனசு. ஓகேவா? ஸோ பழகி பாருங்கள். சின்ன குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லுவோம்ல, எழுதி பழகு, அப்போ தான் பிழை இல்லாமல் இருக்கும் அப்படின்ட்டு. அது மாதிரி தான் உங்கள் மனசு சொல்கிறது. பயிற்சித்து பாருங்கள். ஓகே, உங்களோட நாலேஜை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க.
எது ஒன்றுமே நமக்கு சரியாக வரலன்னா ஏன் வரல அப்படின்னு நீங்களே உங்களுக்கு ஒரு கொஸ்டின் மார்க் போட்டுக்கோங்க. நீங்களே அதை பழகி பாருங்கள். பழக பழக எல்லாமே ஈஸியாக வந்துடும். ஸோ பயம் வேண்டாம். இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் வந்து நான் மீண்டு வந்துடுவேன், நான் ஏதோ ஒரு கஷ்டத்தில் இறுக்கமான சூழ்நிலையில் இருக்கிற மாதிரி கார்ட்ஸ் வந்திருக்கு. அது பணம் சார்ந்து இருக்கலாம், மனிதர்கள் சார்ந்து இருக்கலாம், இல்லை தொழில் சார்ந்து ஏதாவது கடன் வாங்கி இருக்கலாம். ஸோ அதெல்லாம் ரிலீஸ் ஆகிடுமா, நான் கொடுத்துருவேனா அப்படின்னா எஸ், கொடுக்கறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. ஆனால் இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல, எனக்கு கிடச்சிரும், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பணம் வரும், நான் கொடுத்துருவேன், இல்லை எனக்கு வேலை கிடச்சிரும், இல்லை எனக்கு பொருத்தமான வரன் அமையும் அப்படிங்கிறது உங்கள் மனசுக்கு நீங்கள் நம்ப வைக்கணும். சரியா? நீங்களே வந்து இதெல்லாம் வருமா வராதா அப்படின்ற ஒரு டவுட்டோடையே பார்க்குறீங்க அப்படிங்கிற மாதிரி உங்கள் கார்ட்ஸ் வருது. இல்லை சுற்றி இருக்கவங்க அந்த மாதிரி கமெண்ட்ஸ் கொடுத்துட்டே இருக்காங்களா, இதுவும் அப்படி தான் அப்படின்ற மாதிரி கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்களா அப்படின்னு தெரியல. ஸோ அதை வந்து செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் மற்றவங்களால விரும்பப்படக்கூடிய நபர் தான். ஓகே? ஸோ யாரும் உங்களை வெறுக்கலாம் மாட்டாங்க, அந்த அளவுக்குலாம் கிடையாது. ஓகே? உங்களை வந்து சில பேர் நேசிக்கிறாங்கன்னா கேட்டால் எஸ், உங்கள் வீட்டில் இருக்கவங்க, உங்களோட நண்பர்கள், ஓகேவா? ஸோ யாருமே நம்மளை நேசிக்கல, நம்ம ஏதோ தனித்து விடப்பட்டோம்ன்ற மாதிரி உங்கள் மனசுக்கிட்ட நீங்கள் சொல்லி வச்சுருக்கீங்க. அதெல்லாம் கிடையாது. உங்களை நேசிக்கவும் ஒரு 4 பேர் இருக்காங்க அப்படின்னு உங்கள் மனசு சொல்லுது. ஸோ நீங்கள் ரொம்ப ஒரு அழகான டிவைன் சைல்டு தான். சரியா? ஸோ யாருமே இங்கே தனித்து இல்லை அப்படின்னு உங்கள் மனசு சத்தம் போட்டு சொல்லுது. நீங்கள் எப்போதும் உங்கள் மனசுக்கிட்ட போய் யாருமே எனக்கு இல்லை, யாருமே எனக்கு இல்லைன்னு சொல்லி வச்சுருக்கீங்களான்னு தெரியல. அதனால் அது சொல்கிற விஷயத்த நான் சொல்லிக்கிறேன். ஓகேவா? எஸ், நல்லாயிருக்கு. உங்களோட கார்ட்ஸ் நல்லாயிருக்கு. சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களை சுற்றி ஏதாவது இந்த மாதிரி குட்டி கல், நீங்கள் இந்த கிரீன் கலர் தானே செலக்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி கற்கள், குட்டி குட்டி பிரச்சனைகள் இருந்தால் அதை கொண்டு போய் கண்ணு பக்கத்தில் வச்சு பெரிய மலை அளவுக்கு பார்க்காதீங்க. சின்ன பிரச்சனையை இன்னும் ரொம்ப சின்ன பிரச்சனையாக பாருங்கள் அப்படின்னு உங்கள் மனசு சொல்லுது. ஓகேவா? ஸோ குட்டியாக இருக்கிற பிரச்சனையை ஊதி 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 பெருசாக ஆக்குற மாதிரி உங்களுக்கு சுற்றி நடக்கிறது அவ்வளோ ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதெல்லாம் நீங்கள் சமாளிச்சிடுவீங்க, சமாளிக்கக்கூடிய நபர்கள் தான். பட் இதே நீங்கள் ஒரு பூதாகரமாக அதுக்கே எனர்ஜி கொடுத்துட்ருக்கீங்க. பிரச்சனைக்கு சொல்யூஷன் தான் பார்க்கணும் ஒழிஞ்சி அந்த பிரச்சனையே பூந்து பார்த்துட்டு இருந்தால் அதுக்கு வலிமை தான் கூடும். ஸோ தீர்வை கண்டுபிடிங்க, சந்தோஷமாக இருங்க, உங்களை நீங்களே சந்தோஷமாக வச்சுக்கோங்க அப்படின்னு உங்கள் மனசு திரும்ப திரும்ப சொல்லுது. ஓகேவா? ஸோ எழுதி பாருங்கள். உங்களுக்கு என்னென்ன நல்ல விஷயங்கள் வேணுமோ எழுதி பாருங்கள். இல்லைனா வாய் வழியாக சொல்லி பாருங்கள். அஃபர்மேஷனாக இருக்கட்டும், இருப்பு விதி பயிற்சி பண்ணக்கூடிய நபர்களாக இருக்கட்டும், சொல்ல சொல்ல கிடைக்கும். அது நம்ம நிஜமாக நம்பி சொல்லணும். எஸ், எனக்கு கிடைக்கும். அந்தளவுக்கு உங்களோட ஆற்றலை நீங்கள் பெருக்கிக்கணும், தியானம் பண்ணணும், நிறைய விஷயங்கள் இருக்குது. எதுவுமே பண்ணாமல் எதுவுமே கிடைச்சிடாது. ஸோ முயற்சித்தை பாருங்கள். உங்கள் மனசு சொல்கிற விஷயங்கள் எஸ், இதுலேருந்து நீ மீண்டு வந்துடுவேன். ஏதோ ஒரு கரண்ட் சுச்சுவேஷனில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் போயிட்டுருக்கலாம், வீடு சார்ந்து இருக்கலாம், பொருளாதாரம் சார்ந்து இருக்கலாம், இல்லை இந்த வரன் சார்ந்து இருக்கலாம். சரியா? திருமணத்துக்காக வரன் பார்த்துட்ருக்காங்க, தட்டி போகுதுன்னா இதுலேருந்துலாம் நீங்கள் மீண்டு வந்துடுவீங்க. பட் முதல்ல உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுங்க, மன மகிழ்ச்சியை கொடுங்க. சின்ன பிரச்சனையை ஊதி பெருசாக்காதீங்க. நான் நல்லா இருப்பேன் அப்படின்னு நீங்கள் முதல்ல நம்பணும். இந்த கார்ட்ஸ் இன்னும் படிக்கும்போது என்ன தெரியுமா தோணுது, இந்த கார்ட்ஸ்லேருந்து வர விஷயங்கள், ஒரு 4 பேர் இருக்காங்கங்க. இந்த 4 பேருக்காவது நான் வந்து அவங்க முன்னாடி நல்லா வாழ்ந்து காட்டணும்னு ஆசைப்படுற மாதிரி உங்கள் கார்ட்ஸ் படிக்கும்போது ரெசனேட் ஆகுது. ஆக்சுவலாக இதுவும் 4 கார்ட்ஸ் தான் எடுத்திருக்கேன். எஸ், இந்த 4 பேர் முன்னாடி ஒண்டி நான் நல்லா வாழ்ந்துட்டா போதும், இதுதான் என்னோட ஆசை அப்படிங்கிற மாதிரி உங்கள் மனசு சொல்லிட்டு இருக்கு. நீங்கள் உங்கள் மனசுக்கிட்ட அடிக்கடி அதை தான் சொல்வீங்க போல இருக்கு. இவங்க முன்னாடி நம்ம நல்லா ஜெயிச்சு காட்டிடணும், வாழ்ந்து காட்டிடணும் அப்படின்னு. இது சுற்றமும் நட்பும் இருக்கலாம், இல்லை ஆஃபீஸில் யாராவது இருக்கலாம். ஸோ இவங்க முன்னாடி நம்ம என்றைக்குமே தோற்றுடக்கூடாது அப்படின்னு ஒரு வைராக்கியம் இருக்கும் இல்லையா? அது உங்கள் மனசில் நிறையாவே இருக்குது. எஸ், தப்பு இல்லை, வாழ்ந்து காட்டுவீங்க. ஆனால் ஒரு தெளிவான விஷயம், தெளிவான பார்வை இருந்துச்சுன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். நம்பிக்கை உங்களுக்குள்ளே விதைச்சிட்டே இருங்க. சில தோல்விகள் வரதான் செய்யும். எல்லோரோட வாழ்க்கையிலும் சின்ன சின்ன சறுக்கல்கள், தோல்விகள் வரதான் செய்யும். அதை அப்படியே விட்டுட்டு மறுபடியும் முயற்சி எடுத்துட்டு போயிட்டே இருக்கணும். எங்கேயுமே தேங்கிடவும் கூடாது, எங்கேயுமே நின்றுடவும் கூடாது. ஸோ நம்ம வாழ்க்கையை பாதை நம்மளே வடிவமைச்சிக்கிட்டு போனோம்னா இன்னும் சிறப்பான வெற்றிகள் நமக்காக நிறைய காத்துட்ருக்கோம் அப்படிங்கிறது தான் இந்த கார்ட்ஸில் வந்த விஷயங்கள். ஓகேவா? ஸோ பாபாவோட மெசேஜ் என்னன்னு பார்க்கலாம். எஸ், சரணடைதல். ஓகேப்பா, சரணடைஞ்சிருங்க. இது இன்னும் பாபா யார்கிட்ட சொல்கிறாருன்னா, மனிதர்களாக பிறந்து மகான்களாக இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி நபர்களிடம் போய், இல்லைன்னா ஜீவ சமாதி இருக்கும் இல்லையா, அங்கே போய் கொஞ்சம் நேரம் மெடிடேஷன் பண்ணுங்க. இல்லை இந்த மகான்களோட வழிபாடு எடுத்துக்கோங்க. ஸ்ரீ ராகவேந்திரர், விசிறி சாமியார், சாய்பாபா இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்களோட தியான முறையை பழகுனீங்கன்னா கூட ஓகே, சூப்பராக இருக்கும். பற்று இல்லாமல் இருங்க. எல்லாத்தையும் ரொம்ப இறுக பிடிச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கையும் வலிக்கும், அந்த பிடிச்சிருக்க பொருளுக்கும் அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும்.
அது மனிதர்களாக இருக்கட்டும் இல்லை வேறு ஏதாவது இருக்கட்டும், எல்லாத்தையும் போட்டு கண்ட்ரோல் பண்ணுறேன்னா அது 2 பேருக்குமே கஷ்டமாக இருக்கும். ஸோ உங்களுக்கானது உங்ககிட்ட வந்து சேரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் அதை ஃப்ரீயாக விட்டுடுங்க. உங்களுக்கானதாக இருந்தால் அது கண்டிப்பாக உங்ககிட்ட வந்து சேரும். ஓகேவா? ஸோ பாபாவோட பிளெஸிங்ஸ் இதுதான். இந்த ரீடிங் பாருங்கள், யாருக்கு பொருந்ததோ எடுத்துக்கோங்க, பொருந்ததவங்க தவிர்த்துருங்க, வேறு ஒருத்தருக்கு பொருந்தக்கூடும். ஓகேவா? தேங்க்யூ. ஹாவ் எ கிரேட் டே. பாய். வணக்கம். இந்த ப்ளூ ஸ்டோன் எடுத்தவங்களுக்கான ரீடிங் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? மனசே ரிலாக்ஸ் ப்ளீஸ் ரீடிங் தான் பார்க்குறோம். ப்ளூ கலர் எடுத்தவங்களுக்கான ரீடிங் என்னன்னு பார்க்க போகிறோம். ஓய்வு எடுத்துக்கோங்க. இட்ஸ் டைம் டு சில். ஓகே? ஸோ நிறைய இதையோ மண்டையில் போட்டு யோசிச்சுட்டே இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கார்ட்ஸ் வந்திருக்கு. வேண்டாம். அதே மாதிரி சில நபர்களிடம் ஈஸியாக நம்பிடுறீங்க. சில நபர்களை வெளுத்ததெல்லாம் பாலுன்னு சொல்லுவாங்கல்ல, இது கடந்த காலங்களில் இப்படி இருந்திருப்பீங்க, இல்லைன்னா இப்போ கூட இன்னும் அப்படியே தான் இருப்பீங்க. எளிதில் எல்லாரையும் நம்பி விடுற ஒரு ஸ்வீட் ஹார்ட் பர்சனாக இருப்பீங்க. அப்படி போல் இருக்க கார்ட்ஸில் வந்த விஷயங்களை நான் சொல்கிறேன். ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா பேலன்சிங் போகுது. நீங்கள் பேசிவ் இன்கம்காக ஏதாவது ட்ரை பண்ணக்கூடிய நபர்களாகவும் இருப்பீங்க. ஸோ பார்க்குறது கேட்குறது எல்லாத்தையும் நம்பிடுறது, ஒரு ஆராய்ச்சி எதுவுமே பண்ணாமல் சோஷியல் மீடியாவில் எதை போட்டாலும் நம்பிடுறது, யாராவது எதனா ஒரு காசிப் சொன்னால் ஓ அது அப்படி தானே அப்படி நம்பிடுறது. ஸோ உங்கள் மனசு வந்து ஒரு சின்ன குழந்தை மாதிரி என்ன கதை விட்டு என்ன யார் என்ன சொன்னாலும் நம்பிடும். அது ஒரு பாசத்துக்காக ஏங்குற குழந்தை கூட அந்த மாதிரி சொல்லலாம். ஓகேவா? ஸோ உங்கள் மனசு என்ன சொல்லுதுன்னா முதல்ல எல்லாத்தையும் நம்புறது நிறுத்து. ஓகேவா? அதுதான் சொல்லுது. அதே மாதிரி இந்த ப்ளூ ஸ்டோன் எடுத்திருக்கீங்கல்ல, நீங்கள் இந்த நம்புறதுன்னு நான் சொன்னல, ஒரு நம்பரை மட்டும் ரொம்ப தொடர்ந்து நம்பிக்கிட்டே இருக்கீங்க. அவங்க தான் உங்களை அடிக்கடி ஏமாத்திட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி அழுத்தம் திருத்தமாக சொல்லுது இந்த ஸ்டோன், ப்ளூ ஸ்டோன் எடுத்தவங்க. இல்லை அந்த ஒரு நம்பருக்காக நீங்கள் நிறைய காம்ப்ரமைஸ் பண்ணிகிட்டே இருப்பீங்க, பட் இன்னமும் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. இவங்க தான் என் வாழ்க்கையில் ரொம்ப என்னை கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு பர்சன். ஃபைல் நம்பர் 1 செலக்ட் பண்ணிங்க க்ரீனில். அதில் வந்து 4 பேருக்காக நான் நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி ரீடிங் போச்சு. ஓகே? இதில் இந்த ப்ளூ ஸ்டோன் செலக்ட் பண்ணவங்களுக்கு இந்த ஒருத்தர் முன்னாடி விட்டு நான் ஜெயிக்கணும், இந்த ஒருத்தர் முன்னாடி நான் வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இந்த ஒருத்தர் நான் சொல்கிறேன்ல, இது யாருன்னா உங்களோட பார்ட்னராக இருக்க நிறைய சான்ஸ் இருக்குது. இது கணவன் மனைவியாக இருக்கலாம், நீங்கள் ஆணாவும் இருக்கலாம் பெண்ணாகவும் இருக்கலாம். ஸோ உங்களோட கணவன் முன்னாடியோ மனைவி முன்னாடியோ நான் வாழ்ந்து காட்டணும். ஏன்னா அடிக்கடி அவங்க தான் என்னை மட்டும் தட்டிக்கிட்டே இருக்காங்க. அப்படி இல்லைன்னா காதலர்களாக இருக்கலாம். ஸோ இது எப்படின்னா, இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் இருக்க கூட சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ இவங்களுக்காக நான் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டேன், எவ்வளோ தியாகங்கள்னு அது ஏறாலும் பண்ணியிருக்கேன். பட் எனக்கான ஒரு மரியாதையோ ஒரு டைமோ ஒரு லவ்வோ இந்த பர்சன் கொடுத்ததில்ல. ஸோ இன்னமும் என்னை காக்க வச்சுட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இந்த கார்டு படிக்கும்போது ரெசனேட் ஆகுது. உங்கள் மனசில் அவ்வளோ நிறையா வழிகள் இருக்கு. வருட கணக்காக இதை சுமந்துட்டு இருப்பீங்க போல இருக்கு இந்த பர்சனை. இப்போ எப்படி நான் இந்த ஸ்டோனை கையிலேயே வச்சுட்டு இருக்கேன், அந்த மாதிரி இந்த பர்சன் இப்போ நீங்கள் இந்த ப்ளூ கலர் எடுத்திருக்கீங்கன்னா யாரோ ஒரு பர்சனை ஆணவா இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம்னு சொல்லிட்டேன். ஸோ அவங்கள மனசுக்குள்ளே நிறையா வச்சுட்ருக்கீங்க. ஒன்று இனிமையான நினைவுகளை வச்சுருக்கணும், இல்லை அவங்க காயப்படுத்தியிருக்காங்கல்ல அந்த காயத்தை தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இது உங்கள் மனசு சொல்கிறேன். இப்போ ஒரே விஷயம் என்ன தெரியுமா, இறக்கி வச்சுடு. எஸ், அந்த பர்சனை இறக்கி வச்சுரு. ரொம்ப மனசு பாரமாக இருக்குது, வலிக்குது. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இவங்க கொடுத்த அந்த கஷ்டத்தையும் ஒரு துரோகத்தையும் நீ நினச்சிட்டே இருப்ப. இவங்க ஒன்று ட்ரிகர் பண்ணி விட்டுட்ருக்காங்க. எஸ், இன்னும் சில நபர்கள் இருப்பாங்க. இப்போ இதை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கல்ல, நீங்கள் இப்போ ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் ரொம்ப பக்கவாக இருப்பீங்க, கிளியராக இருப்பீங்க, க்ளீனாக இருப்பீங்க. பட் ஏதோ ஒரு கட்டத்தில் ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருப்பீங்க. அந்த தப்பை இந்த பர்சன், உங்களோட பர்சன், நான் சொன்னல இந்த ஒரே ஒரு பர்சன் முன்னாடி ஒண்டி நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுறீங்கன்னு. எஸ், அந்த பர்சன் வந்து எப்பவுமே குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. உங்களோட ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் அவங்களுக்கு குறை சொல்கிறதுக்கு எதுவுமே கிடைக்காது. உங்களோட பாஸ்ட்டில் நீங்கள் ஏதாவது தவறுகள் பண்ணியிருப்பீங்கல்ல, அந்த தவறை இன்னமும் சுட்டி காட்டி உங்களை ட்ரிகர் பண்ணி விட்டுட்டு இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ இதை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கல்ல, உங்களுக்கு இந்த மனசு சொல்கிற விஷயம் என்னென்னா, உன்னை சுற்றி இந்த ஒரு பர்சன் மட்டும் இல்லை, சில நல்ல விஷயங்களும் இருக்குது, அதுக்காக நன்றி சொல்லுங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு அப்படின்னு உங்கள் மனசு சொல்கிறாங்க. ஸோ கேட்டு பாருங்கள். நீங்கள் இதை பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் நேரம் மெடிடேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும், உங்களோட இன்னர் வாய்ஸ் கரெக்டாக உங்களுக்கு நூல் பிடிச்சி சொல்லிடும். இந்த ரீடிங்கில் வந்த விஷயமும் என் மனசு சொல்கிற விஷயமும் ஒன்றா அப்படின்ட்டு. ஓகேவா? ஸோ பேலன்சிங் எங்கே போகுதுன்னா இந்த பர்சன்னால் போகுது பேலன்சிங். நீங்கள் வேலை சார்ந்து ஓகே சூப்பராக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. இல்லை இப்போ வேலை கிடைக்கலன்னா கூட வேலை உங்களுக்கு வருங்காலத்தில் கிடைச்சிரும். ஸோ பொருளாதாரம் சார்ந்து நீங்கள் சமாளிச்சிடுவீங்க. பட் இந்த ஒரு குறிப்பிட்ட பர்சனை சமாளிக்கிறது தான் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இன்னும் சில விஷயங்கள் என்னென்னா, சுற்றி நடக்கிற எல்லாத்தையும் நீங்கள் நம்பிடாதீங்க. சில நேரங்களில் சில மாயைகள் கூட இருக்கும். உங்ககிட்ட சில நண்பர்களும் இருப்பாங்க, சில
நண்பர்கள் இல்லாமல் சில சும்மா பழகிறவங்களும் இருப்பாங்க. நீங்கள் வந்து ஒரு அன்புக்காக எல்லாரையுமே நண்பர்களாக நினைக்காதீங்க. அதை பார்த்து பழகிக்கோங்க. உங்கள் மனசு சொல்கிற விஷயம் முதல்ல நீங்கள் உங்களை சில் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி தான் கார்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ பார்த்துக்கோங்க. இந்த பர்சன் இறக்கி வச்சிருங்க. இவ்வளோ காயத்தை மனசில் வச்சிட்டு இருக்காதீங்க. உங்கள் மனசு ரொம்ப பாரமாக இருக்குங்கிற மாதிரி தான் உங்களோட கார்ட்ஸ் வந்திருக்கு. அதனால தான் என்னால் இவ்வளோ வெயிட்டான விஷயங்களை இப்படி சொல்ல முடியுது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கார்ட்ஸ் பார்க்கும்போதே கஷ்டமாக இருக்குது. இது வந்து ரொம்ப வருட காலமாக இந்த கஷ்டங்கள் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இதை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் அப்படி இருக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு 7-8 வருஷமாக கூட இருக்கலாம். இன்னும் சில பேருக்கு மட்டும்தான் ஒரு 2 இயர்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி கார்ட்ஸ் வந்திருக்கு. ஓகேவா? எஸ், இருக்க சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த 2 வருஷம் நான் சொன்னேன்ல, இந்த 2 வருஷம் கூட ஒரு 10 வருஷத்துக்கு பட்ட கஷ்டத்தை இவங்க இந்த 2 வருஷத்துலையுமே பட்டிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இந்த ஒரு பர்சன் முன்னாடி நான் நல்லா இருந்துட்டா போதுன்ற ஆசை தான் உங்களுக்கு நிறையா இருக்கு. எஸ், இது பார்த்துக்கோங்க. ஏன்னா இது நீங்களும் சம்மந்தப்பட்டிருக்கீங்க. இப்போ நான் சொல்கிறேன், அந்த ஒரு பர்சன் நீங்கள் அவங்கள அதிகமாக விரும்பக்கூட சான்சஸ் இருக்குது. நான் சொல்வேன், இந்த நீங்கள் இறக்கி வச்சுடுங்க, இந்த பர்சன் வந்து உங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குறாங்க அப்படின்ட்டு. பட் சில நபர்களுக்கு வந்து இந்த ஒரு பர்சன் வந்து அவங்க உலகமாக இருக்கக்கூட சான்சஸ் இருக்குது. இவங்களை விட்டுட்டு என்னால் வேறு யோசிக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி கூட இருக்கலாம். இன்னும் ஒரு சிலர் மட்டும்தான் அப்பாடா இது இறக்கி வச்சா போதுண்டா அப்படின்னு இருக்கலாம். ஸோ 2 விதமாக இருக்குது. ஒருத்தர் வந்து ரொம்ப அதிகமாக இவங்களே உலகம்னு நினைக்கக்கூடிய நபர்களாகவும் இருப்பீங்க. ஒரு சிலர் வேண்டாம் வேண்டாம் இந்த உலகத்தை அவங்களே வச்சுக்கிட்டோம், என்னோட உலகம் வேற அப்படிங்கிற ஜோனில் கூட இருப்பீங்க. ஸோ பார்த்துக்கோங்க. இவங்க தான் உங்கள் மனசை போட்டு ஆட்டி படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகே, இந்த ஆணாவும் இருக்கலாம், பெண்ணாகவும் இருக்கலாம். இந்த ரீடிங் இப்போ நீங்கள் பைல் 2 செலக்ட் பண்ணி ப்ளூ கலர் எடுத்துருக்கீங்கன்னா உங்கள் மனசு சொல்கிற விஷயம், இந்த ஒரு நபரை பற்றி நீ அதிகமாக யோசிச்சுட்டு இருக்க, உன்னை சுற்றி முற்றி இருக்கிற நிறைய நல்ல விஷயங்களை பாரு, அதுக்கான நன்றி சொல்லு, உனக்கான பிளெஸிங்ஸ் நிறையா இருக்குது அப்படிங்கிறது தான். ஓகேவா? இப்போ பாபா கார்டு என்னன்னு பார்க்கலாம். எஸ், இதுலேயும் பாருங்கள், நான் சொன்னேன்ல இதை இறக்கி வைங்கன்னு சொன்னேன். இதுலேயும் அந்த இந்த கூண்டை மாதிரி இருக்கான். எஸ், உங்களோட மன கூண்டை கொஞ்சம் ஓப்பன் பண்ணி விடுங்க. நிறைய விஷயங்கள் பறந்து போகட்டும். யாரையும் நம்ம பிடிச்சி வச்சுக்க முடியாது. ஓகேவா? ஸோ போகிறதா இருந்தால் போகட்டும், இருக்கிறதா இருந்தால் இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி கார்ட்ஸ் வந்திருக்கு. அனைத்து உறவுகளுக்கும் ஒரு கால வரை உண்டு. அவை என்றைக்காவது ஒரு நாள் முடிந்து விடக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. ஸோ இது வந்து இதுதான் நிஜம். எந்த உறவாக இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு கால வரையறை உண்டு. ஸோ பார்த்துக்கோங்க. இது பாபா சொல்கிற விஷயம். இது ஏன் சொல்கிறாங்கன்னு உங்களுக்கு தான் புரியும். ஏன்னா இந்த ரீடிங் நீங்கள் தான் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ உங்கள் மனசில் இருக்கிற காயங்களுக்கு மருந்தாக சொல்கிறாங்க. ரொம்ப எல்லாத்து மேலேயும் ரொம்ப பாசத்தை வச்சுட்டு அப்புறம் கஷ்டப்படாதீங்க, கொஞ்சம் நிதர்சனத்துக்கும் வாங்க அப்படின்றாங்க. ஸோ பார்த்துக்கோங்க. நல்ல ஃப்ரெண்ட்ஸ், எஸ், நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட பழக்கம் வச்சுக்கோங்க. ஒரு உண்மையான நண்பர்கள் 1-2 இருந்தால் கூட போதும். அவங்க கூட அவங்கள நேசிக்கலாம். ஒரு குறிப்பிட்ட மனிதரை மட்டும்தான் நேசிக்கணும்னு வாழ்க்கையில் எதுவுமே கிடையாது. நேசிக்கிறதுக்கு இந்த உலகத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இயற்கை சார்ந்த நிறைய விஷயங்கள் இருக்குது. பிடிச்ச விஷயங்கள் நிறைய இருக்கலாம் அவங்களுக்கு. பட் நீங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு இவங்க மேலேயே கவனம் கொடுத்துட்டு இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்கள் மனசை ஃபெதர் மாதிரி ஈஸியாக வச்சுக்கோங்க. ஒரு சிறகு போல் லெகுவாக வச்சுக்கோங்க. அதிகமான கனத்தை கொடுத்துக்கிட்டே இருக்காதீங்க அப்படின்றது தான் பாபாவோட பிளெஸிங்ஸ். ஓகேவா? ஸோ நல்லா இருக்குது. கார்ட்ஸ் நல்லா இருக்குது. பார்த்துக்கோங்க. உங்கள் கார்ட்ஸ் படிச்சு எஸ், எனக்கு தான் வெயிட்டாக இருக்குது. ஓகேவா? ஸோ பார்த்துக்கோங்க. இவ்வளோ கஷ்டம் எதுக்கு படுறீங்க? கொஞ்சம் உங்களை நீங்களே ஃப்ரீ பண்ணிக்கோங்க. உங்களுக்கான பிளெஸிங்ஸ் நிறைய வர சான்சஸ் இருக்குது. சரியா? இது சப்போஸ் திருமணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லை குழந்தை பாக்கியத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லை யாராவது உங்களுக்கு ஏதாவது துரோகம் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரியும் கார்ட்ஸில் ரெசனேட் ஆகுது. பிடிக்கும் போது போயிட்டாங்க. ஓகேவா? போனவங்கள துரத்திட்டு போகாதீங்க, விட்டுடுங்க. உங்களை விட்டு அவங்க கம்ப்ளீட்டாக போயிட்டாங்கன்னா அதோட பெட்டரான பர்சன் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிறாங்கன்னு அர்த்தம். ஓகேவா? இந்த பிரபஞ்சமும் உங்கள் மனசும் சொல்கிற விஷயத்த நான் உங்களுக்கு சொல்கிறேன். எஸ், இதோட பெஸ்ட்டான ஒரு வெர்ஷன் உங்கள் வாழ்க்கையில் வர சான்சஸ் இருக்குது. ஸோ சந்தோஷமாக இருங்க. நீங்கள் சந்தோஷமாக இருக்க சந்தோஷங்கள் உங்களுக்கு நாடி ஓடி வரும். ஓகேவா? ஹாவ் எ கிரேட் டே. பாய்.